சம்மரில் மாம்பழம் பப்பாளி பழம் சாப்பிட்டா பாடி ஹீட் ஆகுமா? மாம்பழம் பப்பாளி பழம் இதெல்லாம் நம்ம சம்மரில் சாப்பிடலாமா கூடாதா? வாங்க பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன். எவ்ரி சம்மர் கிளினிக் வர நிறைய பேஷண்ட்ஸோட கேள்வி, இந்த வெயில் காலத்தில் நான் மாம்பழம் சாப்பிடலாமா கூடாதா? எனக்கு அசிடிட்டி வந்துருச்சு, டீஹைட்ரேட் ஆகிட்டேன், டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், இதெல்லாம் மாம்பழம் சாப்பிட்டதுனால அந்த ஹீட்னால தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அது சாப்பிடலாமா கூடாதா? இப்படி நிறையா கேள்விகள் வரும். மாம்பழம் மட்டும் இல்லை, பப்பாளி பழம் இந்த மாதிரி ஒரு சில பழங்களை சொல்லி கேட்பாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதே சம்மரில் சிக்கன் சாப்பிட்றோம், பீஸா சாப்பிட்றோம், பர்கர் சாப்பிட்றோம், வேறு பேஸ்ட்ரீஸ் எல்லாம் சாப்பிட்றோம். அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு ஹீட் ஆகும்னு பயமோ இல்லை சந்தேகமோ ஏதாவது வருதா? இல்லை. ஆனால் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது மட்டும் நமக்கு இந்த சந்தேகம் எங்கேருந்து வருது? கண்ட விஷயங்களையும் சேர்த்து கடையில் கண்ட எண்ணெயில் பொரித்து எப்படியோ முறைகளில் செய்யுது, அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறதே இல்லை. ஆனால் இந்த மாதிரி நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற சில ஃப்ரூட்ஸை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் நமக்கு மனசில் இவ்வளோ கேள்விகள் வருது. இந்த ஹாட் சம்மர் டைமில் நம்ம என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, குறிப்பாக இந்த மாம்பழமும் பப்பாளி பழமும் நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நம்ம சாப்பிடக்கூடிய எந்த பழங்களாக இருந்தாலும் சரி, காய்கறிகளாக இருந்தாலும் சரி, நம்ம பாடியை ஹீட்டாகவும் ஆக்காது, கோல்டாகவும் ஆக்காது. நம்ம பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம குளிர்ச்சியான பழங்கள், நல்ல நீர் சத்து இருக்கக்கூடிய பழங்களாக சாப்பிடும்போது அந்த சூட்டை தணித்து நம்ம டெம்பரேச்சரை நார்மலாக மெயின்டைன் பண்ணுமே தவிர அது நம்ம பாடியை கோல்டாக ஆக்காது. குறிப்பாக இந்த பச்சை வாழைப்பழம், ஆரஞ்சு, தர்பீஸ், நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க சளி பிடிச்சிரும்னு சொல்லி நான் இதெல்லாம் பசங்களுக்கு கொடுக்குறதே இல்லை அப்படின்னு. அதே மாதிரி கொய்யா, இதெல்லாம் பசங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் உடம்போட டெம்பரேச்சரும் சரி, அவங்களோட இம்யூனிட்டியுமே சரி நார்மலாக மெயின்டைன் பண்ண முடியும். சளி பிடிச்சிரும் இல்லை ஹீட் ஆயிரும் நினச்சி நம்ம பழங்களை அவாய்ட் பண்ண நமக்கு சத்து குறைவு தான் ஏற்படுது. அதே மாதிரி மாம்பழமும் சரி, பப்பாளி பழமும் சரி பாடியை ஹீட் ஆக்கலாம் செய்யாது. நீங்கள் அது சாப்பிட்ற டைமில் நீங்கள் வேறு ஏதாவது சாப்பிட்டாலோ, இல்லை நீங்கள் டீஹைட்ரேட் ஆகிற அளவுக்கு தண்ணி சரியாக குடிக்காமல் இருந்தாலோ, இல்லை வேறு சில பொருட்கள் நீங்கள் சாப்பிட்றதுனாலையோ மேபி உங்களுக்கு ஹீட்டாக இருக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ்னால ஆகவே ஆகாது. மாம்பழத்தில் மோர் தென் 80%, பப்பாளி பழத்தில் மோர் தென் 70% நீர் சத்து, வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அது இல்லாமல் ரெண்டுத்துலேயுமே அதிக அளவு விட்டமின் சியும் விட்டமின் ஏவும் நிறைய இருக்குது. அதோட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. கிங் ஆஃப் ஃப்ரூட், அதாவது பழங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய இந்த மாம்பழத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. வெயிலுன்ற காரணத்துக்காக அது கிடைக்கிறதே நமக்கு இந்த சம்மரில் தான். வெயிலுன்னு சொல்லி அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணி சாப்பிடாம இருக்க வேண்டாம். அதில் இருக்க சத்துக்கள் நமக்கு உடம்புக்கு ரொம்ப அவசியமான சத்துக்கள். ஸோ கண்டிப்பாக மாம்பழமும் பப்பாளி பழமும் வெயில் காலத்தில் சாப்பிடுங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வரப்போகிறதில்ல, உங்கள் பாடி அதனால் ஹீட் ஆக போகிறதில்ல. இந்த சம்மரில் நம்ம பாடி ஹீட்டை ஜாஸ்தி ஆக்குறது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோ, டீஹைட்ரேஷன், சரியாக தண்ணியே குடிக்காமல் இருக்கிறதோ, சரியாக தூங்காமல் இருக்கிறது, தென் அதிகபட்சமான ப்ராசஸ்ட் ஃபுட்டை கன்சியூம் பண்ணுறது, பீஸா, பர்கர், பேஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட் நம்ம எடுத்துக்கும் போதும் நமக்கு பாடி ஹீட் ரைஸ் ஆகும். அதோட ரொம்ப நேரம் நம்ம டைரக்ட் சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனாலையும், சரியாக எண்ணெய் வச்சு குளிக்காததுனாலையோ, இல்லைனா நமக்கு தேவையான அளவு பழங்களோ இல்லை காய்கறிகளோ கீரைகளோ நம்ம சரியாக எடுத்துக்காமல் போகிறதுனாலையோ நம்ம பாடி ஹீட் ஆகும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட உடனே நிறையா அளவுக்கு அதிகமாக ஒரே நேரத்தில் நிறையா ஃப்ரூட் சாப்பிட்றதையும் தவிர்க்கணும். எஸ்பெஷலி டின்னர் முடித்ததுக்கப்புறமா நைட்டில் பழங்கள், அதுவும் சாப்பிட்ட உடனே பழங்கள் சாப்பிட்றத நம்ம தவிர்க்கணும். இது மாதிரி நம்ம கண்டதை சாப்பிட்ட உடனே நிறைய மாம்பழத்தையும் சாப்பிட்டுட்டு நமக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அதை பழைய தூக்கி நம்ம மாம்பழத்து மேலே போட்டுருவோம். மாம்பழமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த பழமாக இருந்தாலும் சரி, ஜூஸாக குடிக்கிறத விட பழமாக சாப்பிடும்போது தான் அதில் இருக்க முழு சத்தம் நம்மளை போய் சேரும். ஸோ மாம்பழத்தையும் ஜூஸ் அடித்து குடிக்காமல் பழமாக காலையில் எம்டி ஸ்டமக்லேயோ, இல்லை மத்தியானம் ஒரு 11 o'clock டைமில், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக் டைமில் ஒரு ஸ்நாக்குக்கு பதிலாக நீங்கள் மாம்பழம் எடுத்துக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாம்பழம் சாப்பிட்றதுல பல கேள்விகள் இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தாலுமே கூட அளவாக சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அளவாக மீன்ஸ் இப்போது ஒரு 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா 10 மணிக்கோ இல்லை 10:30க்கோ 1 இல்லை 2 பீஸ் மாம்பழம் தாராளமாக எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு 1 hour கழித்து நீங்கள் வேறு ஏதாவது சாப்பிட்ற பட்சத்தில் இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சுகர் ஏற போகிறதே இல்லை. ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட இதை நம்ம தைரியமாக சொல்ல முடியாது. ஏன்னா சாப்பிட்லான்னு ஒரு வார்த்தையை கேட்டால் போதும், மொத்தமாக 1 கிலோ மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு சுகரை ஹையாக ஆக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னு தான் சாப்பிட்டேன், எனக்கு இவ்வளோ ஹையாக ஆகிடுச்சின்னு வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அளவாக சாப்பிட்றதா இருந்தால் சுகர் பேஷண்ட்ஸும் தாராளமாக சாப்பிடலாம். மாம்பழத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் நமக்கு எனர்ஜியையும், அதில் இருக்கக்கூடிய விட்டமின் நமக்கு வேறு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸையும், அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து நமக்கு ஹைட்ரேஷனுக்கு சப்போர்ட்டிவாகவும்,
அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் நம்ம மலச்சிக்கல் பிரச்சனைக்கான தீர்வாகவும், அதில் இருக்கக்கூடிய சில என்சைம்ஸ் நம்ம டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்க்கான தீர்வாகவும் இருக்கும். ஸோ தாராளமாக மாம்பழத்தை சம்மரில் கண்டிப்பாக சாப்பிடலாம். இந்த சம்மரில் நமக்கு டீஹைட்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? டீஹைட்ரேஷனோட மைல்டான சிம்டம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லிப்ஸ் ட்ரை ஆகிறது, யூரின் எல்லோயிஷாக போகிறது, லைட்டாக ஒரு தலை சுற்று, ஒரு டல் ஹெட்டேக் இருந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம டீஹைட்ரேட்டடாக இருக்குன்றத நமக்கு காட்டுது. இதே டீஹைட்ரேஷன் நமக்கு ரொம்ப சிவியர் ஆகிடுச்சுன்னா நம்மளோட சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறது, சரியாக யூரின் போகாமல் இருக்கிறது, யூரின் எல்லோயிஷாக போகிறது, கன்ஃபியூஷன் இல்லைனா டிஃபிகல்ட் கான்சன்ட்ரேஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து டீஹைட்ரேஷனோட சிவியரான சிம்டம்ஸ். நம்ம ஸ்கின்லலாம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, ஜஸ்ட் இப்படி ஒரு கோடு போட்டாலே அது வந்து ஒயிட்டாக ஒரு ஒயிட் லைன் விழுந்துருது, ரொம்ப ட்ரையாக இருக்குது. தென் மசில் கிராம்ப், நிறைய பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எனக்கு அங்கங்கே பிடிச்சிக்குது, கேஸ் பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது, எனக்கு மசிலெல்லாம் அங்கங்கே ஒரு பிடிச்சிக்கிட்ட சென்சேஷன் இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. டீஹைட்ரேஷன் ஆனாலும் இதை மாதிரி ஒரு சிம்டம் வரும். நம்ம விசாரித்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்வெட் ஆகுது, ஆனால் நான் ரொம்ப தண்ணியும் குடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும்போது நமக்கு வாட்டர் லாஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும். நம்ம குடிக்கிற தண்ணி இப்போது இன்கேஸ் நம்ம ஒரு 2 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அந்த 2 லிட்டர்ஸும் நமக்கு ஸ்வெட்டாவோ இல்லை யூரினாவோ வெளியே போகணும். இந்த சம்மரில் ரொம்ப ஸ்வெட் ஆகிற பட்சத்தில் யூரின் அவுட்புட் கம்மியாகும். அந்த மாதிரி சமயத்துலேயும் உங்களுக்கு இந்த எல்லோயிஷ் யூரினேஷனோ இல்லை யூரினரி இரிட்டேஷன் இதெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து தண்ணி நிறையா குடிக்கணுன்றதுக்கான சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் வழக்கமாக எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே கண்டிப்பாக குடிக்கணும். சம்மரில் டீஹைட்ரேஷனை போக்குறதுக்கு பெஸ்ட்டு ட்ரிங்க் எது? நான் என்ன குடித்தா டீஹைட்ரேஷனே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக நான் சஜஸ்ட் பண்ணுறது வாட்டர். தண்ணி நிறையா குடித்தாலே போதும், வேறு ஸ்பெஷல் ட்ரிங்க் எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்ம நிறையா தண்ணி குடித்தாலே நமக்கு டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம குடிக்கிற நார்மல் தண்ணியிலேயே நமக்கு தேவைப்படுற சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்க தான் செய்யுது. தண்ணிக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, டெண்டர் கோகோனட், இளநீரும் நமக்கு நல்லது. அதே மாதிரி தேங்காய் தண்ணியும், தேங்காய் உடைக்கிற தண்ணியை குடிக்கலான்றது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை, அதுவும் இளநீ மாதிரி தான். ஸோ தேங்காய் தண்ணியும் கண்டிப்பாக நம்ம குடிக்கலாம். இதில் இருக்க எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே சேர்ந்து நமக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் நம்மளை பார்த்துக்கும். தென் மோரும் அதே மாதிரி தான் சம்மருக்கு ஏற்ற ஒரு நல்ல ட்ரிங்க். இந்த மோரில் நம்ம லேசாக இஞ்சி, சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் தட்டி போட்டு நம்ம இன்னும் குடிக்கும்போது அது இன்னுமே நம்ம பாடியை கூலாக்கும். சம்மரில் குடிக்கவே கூடாத ட்ரிங்க்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், நல்ல சோடா இருக்கக்கூடிய எந்த வகையான ட்ரிங்க்ஸையும் நம்ம எடுத்துக்கிறது அட்வைசபிள் இல்லை. அதுவும் எஸ்பெஷலி டியூரிங் திஸ் சம்மர். நிறைய ஆடில் வர மாதிரி இந்த பல்ப் அப்படியே உள்ளே போட்டிருக்கு, நேச்சுரல் ஆரஞ்ச், அப்படி என்ன தான் சொன்னாலும் அது கூடவே ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சம்மர் டைமில் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காரமான உணவுகள், ரொம்ப காரமானது, எண்ணெயில் வறுத்தது, இதெல்லாமே நமக்கு அசிடிட்டியும் ஜாஸ்தியாக்கும், அதோட டைஜஷனையும் ஸ்லோவாக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டையோ ஏதாவது ஒரு மீலையோ ஸ்கிப் பண்ணுறது, இல்லை நேரம் தவறி சாப்பிட்றது, இது எல்லாமே மெயினாக எப்போவுமே செய்யக்கூடாது. மெயின்லி இந்த சம்மர் டைமில் நம்ம இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு பாடியில் அசிடிட்டி ஜாஸ்தியாகிறதுனால நம்ம பாடி இன்னும் ஹீட் ஆகும், நமக்கு டைஜஷன் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் வரும். இது எல்லாத்த விட முக்கியமாக நம்ம எம்டி ஸ்டமக்காக இருக்கும்போது ரொம்ப சில்லுன்னு விஷயங்களை சாப்பிடக்கூடாது. சில்லுன்னு இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஐஸ் வாட்டராக இருந்தாலும் சரி, இல்லை கோல்ட் ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எம்டி ஸ்டமக்லேயும் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம வெயிலில் சன் எக்ஸ்போஷரில் நல்லா எங்கேயாவது ட்ராவல் பண்ணி நடு வெயிலில் வரும்போது வந்த உடனே வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜை திறந்து சில்லுன்னு எடுத்து குடிக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பாடி இன்னும் ஹீட் ஆகும். இது நம்ம பாடிக்கு ஒரு விதமான சடன் ஷாக். இதெல்லாம் தவிர்த்தாலே இந்த சம்மரில் அதிகமாக எல்லாருக்கும் வரக்கூடிய இந்த ஏப்பமாக வர்றது, நெஞ்சு எரியறது, வயிறு உப்புற மாதிரி இருக்கிறது, டைஜஸ்ட் ஆகாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். குறிப்பாக ரொம்ப ஹெவியாக ரொம்ப காரமான உணவுகளை ராத்திரியில் நைட்டு டின்னருக்கு எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்நாக் டைமில் சிப்ஸு, இந்த கடையில் விற்கிற பேக்கெட்டில் வரக்கூடிய பொருட்கள், பேஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட் சாலடாவோ இல்லை ஜூஸாவோ எடுத்துக்கலாம். என்னை கேட்டால் ஜூஸை விட ஃப்ரூட்டாக எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பெஸ்ட்டு ஃபுட் டு டேக் இன் சம்மரில் நம்ம எடுத்துக்கக்கூடிய பெஸ்ட்டு ஃபுட் என்னெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம், பப்பாளி பழம், தர்பீஸ் பழம், கிர்னி பழம், முலாம்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம், குறிப்பாக செவ்வாழைப்பழம், இந்த நாட்டு வாழைன்னு சொல்லுவாங்க, இந்த கன்னியாகுமரி சைட்லலாம் பேயம்பழம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த சம்மரில் பாடி ஹீட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த
பழங்கள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன் ஜூஸ், இப்படி எல்லா வகையான பழங்களுமே நீங்கள் சம்மருக்கு ஸ்நாக் டைமில் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சம்மரில் என்னெல்லாம் காய்கறிகள் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் வந்து பெஸ்ட்டு ஃபுட் ஃபார் டீஹைட்ரேஷன். வெள்ளரிக்காய் வந்து டீஹைட்ரேஷனுக்கான ஒரு சிறந்த ஒரு மருந்துன்னே கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக சொரக்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய், பாகற்காய், புடலங்காய், இந்த மாதிரி நீர் சத்து இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளுமே நமக்கு சம்மரில் ரொம்ப நல்லது. பழங்கள், காய்கறிகள் தவிர நொங்கும் நம்ம மாம்பழம் மாதிரி தான் இந்த ஒரு சீசனில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் அதெல்லாம் சாப்பிடலாமான்னு தெரியாமல், அது சாப்பிடணுமான்னு யோசிச்சுக்கிட்டே அதை கடந்து போயிடுறாங்க. நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு நொங்குனா என்னன்னே தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக நொங்கு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுங்க, பெரியவங்களும் அதை கண்டிப்பாக சாப்பிடணும். நம்ம இயற்கையே நமக்கு இந்த சீசனுக்கு எதை சாப்பிட்டா நல்லதோ அந்த மாதிரி பழங்களை தான் இந்த சீசனில் அது விளைய வச்சு தரும். ஸோ இந்த சீசனில் எதெல்லாம் உங்களுக்கு சீசனபிள் ஃப்ரூட்டாவோ இல்லை வெஜிடபிளாவோ, அதாவது எதெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்குதோ அதை நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க. டீஹைட்ரேஷன் இல்லாமல் இருக்கலாம். இந்த சம்மரில் நம்ம சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்சா, பர்கர், தென் ஃப்ரைடு சிக்கன், ரொம்ப காரமான உணவுப் பொருட்கள், ரொம்ப இனிப்புகளும் நம்ம தவிர்க்க தான் செய்யணும். தென் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், தென் பேஸ்ட்ரீஸ், அதோட எக்ஸஸான காஃபியும் டீயும். ஸோ இந்த சம்மரில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்சம் வாக்கிங்கோ ஏதாவது ஒரு மைல்டு எக்ஸசைஸோ பண்ணிவிட்டு, குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் பனியில், மழையில் எழுந்திரிச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் நிறைய தடைகள் இருக்கலாம். ஆனால் இந்த சம்மரில் அந்த மாதிரி எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டோ, லஞ்சோ இல்லை டின்னரோ ரொம்ப காரமாகவும் ரொம்ப ஹெவியாகவும் எடுத்துக்க வேண்டாம். நேரம் தவறி சாப்பிட வேண்டாம். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 3லேருந்து 4 லிட்டர் தண்ணியாவது, ஒரே நேரமாக இல்லாமல் பிரித்து த்ரூ அவுட் தி டே 3லேருந்து 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். ஸ்நாக் டைமில் சிப்ஸு அது இதுன்னு வாங்கி சாப்பிடாம ஃப்ரூட் சாலடாவோ இல்லை வெஜிடபிள் சாலடாவோ எடுத்துக்கணும். நைட்டு டின்னரையும் ரொம்ப லேட்டாகவும் ரொம்ப ஹெவியாகவும் எடுத்துக்காமல், அதே மாதிரி பழங்களை நைட்டில் சாப்பிடாம, இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இந்த சம்மரில் நமக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாமல் நம்ம ஹாப்பியாக இந்த சம்மரை நம்ம கழிக்கலாம். இதெல்லாம் மீறி நம்ம சத்து குறைவாக இருக்கிற பட்சத்தில் இந்த வெயிலில் போகிறதுனால நமக்கு டிசீனஸோ இல்லை ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது சன் பர்ன்ஸ் வருது, இல்லை டீஹைட்ரேஷனாக இருக்குது, அதனால் வர சிம்டம்ஸ்க்கும் சரி, எந்த விதமான சம்மர் சம்மந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கான தீர்வு ஹோமியோ மெடிசனில் இருக்குது. ஸோ இந்த சம்மரை சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் கழிங்க. பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.